திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும். குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும், தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும், எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. முருகப்பெருமானுடைய இந்த சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. இவையெல்லாம் வந்து தோணும்போது நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்? யாரும் எதுவும் செய்ய முடியாது. முருகா அப்படின்னு நம்ம போகிற வேலையை சொல்லிட்டு போனோம்னா எந்த குறையும் நேராது. மனப்பாட பகுதியாக இந்த கந்தர் அலங்காரத்தில் 38வது பாடல். இதை மனப்பாட பகுதியாக வச்சுக்குங்க. தினந்தோறும் பாடுங்க. பாடிட்டு நம்ம வேலைகளை அதுக்கப்புறம் செய்ய தொடங்குங்க. இப்போ வாங்க, அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 4வது பாடல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, அபிராமி அந்தாதி, 63 நாயன்மார்கள், 12 திருமுறை. இதெல்லாம் எனக்கு என்னன்னா தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற எளிமையான பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க குறை சொல்ல வேணாம். ஏன்னா நமக்கு நாமே தடைக்கல்லாம் இருக்கக்கூடாது. இந்த வயசான காலத்தில் இப்படி ஒரு பணியை எளிமையாக செய்கிறாங்களேன்னு சொல்லி ஊக்குவிக்கணுமே தவிர குறை காணக்கூடாது. என்னால் முடிஞ்சது 10 பேர் தெரிஞ்சுக்கினாங்கன்னா அது இறைவன் எனக்கு இட்ட பணி நிறைவாகுதுன்னு அர்த்தம். திருச்சிற்றம்பலம். கந்தர் அலங்காரம் பாடல் 4. அருணகிரிநாதர் அருளி செய்தது. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், மலர் இட்டு உணதாள் சேர ஒட்டார், ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய, சோர நிட்டூரனை சூரனை காருடல் சோரிகக்க கூற கட்டாரியிட்டு ஓர் இமை போதினில் கொன்றவனே. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், மலர் இட்டு உணதாள் சேர ஒட்டார், ஐவர் செய்வது என் யான் சென்று தேவருய்ய, சோர நிட்டூரனை சூரனை காருடல் சோரிகக்க கூற கட்டாரியிட்டு ஓர் இமை போதினில் கொன்றவனே. இதுக்கான விளக்கம், பாடல் விளக்கத்தை பார்ப்போம். ஐம்புலன்களாகிய ஐவர் தேவரீரின் திருவடி பெருமைகளை ஆராய விடமாட்டார். ஒரே பரம்பொருளாகிய தேவரீரை நினைக்க விடமாட்டார். நறுமணம் மிக்க மலர்களால் அர்ச்சித்து தேவரீரின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை சென்றடைய விடமாட்டார். அடியேன் என்ன செய்வது? அமரர்கள் உய்ய வேண்டி திருட்டுத்தனமும் கொடூரமும் பொருந்திய சூரனை, அவனுடைய கரிய உடலில் இருந்து இரத்தம் வெளிவருமாறு கூர்மையான வேலாயுதத்தை செலுத்தி ஓர் இமைப்பொழுதிலேயே அழித்தவரே அப்படின்ட்டு விட்டுட்டாரு. அந்த சூரனையே அழிச்சிங்களே, என்னுடைய இந்த ஐம்புலன்களும் உன்னுடைய திருவடிக்கு
பூஜை பண்ணவோ உன்னுடைய திருவடியை காணவோ நினைக்கவோ விடாமல் ஐம்புலன்னா கண், காது, மூக்கு, வாய், மெய் என்ன பண்ணோம்? ஒரு நிமிஷம் நம்ம தியானத்தில் உக்காந்தா இந்த மனசு எங்கெங்கேயோ கடந்து ஓடுது. கேஸ் ஆஃப் பண்ணமா, வேறு எதையோ நினச்சிக்கணும், என்னமோ பண்ணுறது, ஏதேதோ கலவரங்கள்லாம் நினைக்குது. அதுவும் மிஞ்சிச்சுன்னா ஐயோ மூக்கு சும்மா இருக்குதா, அடுத்த வீட்டில் என்னமோ குழம்பு வாசனை, வாசனையாக வருதே அப்படின்னு தோணுது. இந்த கண் அப்போ தான் அலப்பாயுது. இந்த உடம்பு அதுக்கெல்லாம் ஒத்துழைக்குது. உடனே இன்னமும் கடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றோம். இந்த காது அப்போ தான் கேட்கக்கூடாதெல்லாம் கேட்கும், என்னமோ பேசுகிறாங்களே அப்படின்னு. இந்த ஐம்புலனும் நம்மளை முருகப்பெருமான ஒன்றி நினைக்க விடமாட்டேன்து. அவருக்காக இல்லை, இது நமக்காக. ஏன்னா சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொன்ன உடனே 12 ஆண்டுகள் அப்படியே உக்காந்தவர். சோறு இல்லை, தண்ணி இல்லை, மெய் இல்லை, நினப்பு இல்லை, எதுவும் இல்லை, அப்படியே உக்காந்து புற்று வளர்ந்து போச்சு. அப்போ தான் என்னடா ஒருத்தனை சும்மா இருன்னு சொல்லிட்டு வந்தோமே போய் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு 12 வருடம் கழித்து வந்து அருணகிரி எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்டார். அந்த மாதிரி அவருடைய சொல்லுக்கு அடங்கி அப்படியே உக்காந்தார். நம்மளுக்கு சொல்லியிருக்கார், ஐம்புலன்களையும் அடக்கி ஆள தெரியாத நாம் எந்நேரமும் கடந்து மனம் ஆளப்பாயிரும். அவங்க வீட்டில் இதை வச்சுருக்காங்க, அதை வச்சுருக்காங்க, இதே நமக்கு புலம்பல். நமக்கு இந்த வசதி வாய்ப்பெல்லாம் இல்லையா, அவங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க, அவங்க பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பார்த்து பொறாமப்படுறது. கண், வாய் பேசுறது, காது கண்டபடி என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்குறது, மூக்கு அதுக்கு மேலே சுவாசிக்கிறது. நமக்கு கொடுத்தது எதுக்கு? சிவநாமாவை கேட்கறதுக்கும் முருகப்பெருமானுடைய திருவருளை கேட்கறதுக்கும். இந்த சுவாசம் நம்மளுடைய மூச்சு நம்மளுக்கு போய் வருதுன்றதுக்காக சுவாசிக்கிறதுக்கும், நல்ல சொற்களையே முருகா 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 முருகான்னு முருகப்பெருமானுடைய திருவருளை சிந்திக்கிறதுக்கும். நடுவில் சிவபெருமான் சொல்லிட்டேன்னு தப்பாக நினைக்காதீங்க. சிவபெருமான் தான் முருகப்பெருமான், முருகப்பெருமான் தான் சிவபெருமான். அது அப்படியே சொல்லி சொல்லி பழகி நடுவில் வருது. அதனால் எந்த இதுவும் இல்லை. சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து தான் பிறந்தவர். அந்த வேலே சிவபெருமானுடைய நெற்றி கண்ணினுடைய அடையாளம்தான். அதை எடுத்து சக்தி கையில் கொடுத்து தான் முருகப்பெருமான்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னார். அந்த வேலும் அவர் தான், முருகரும் அவர் தான், எல்லாமா ஒன்று பரம்பொருள்னு நிற்கிறவர் அவர். அந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆளணும்னு நம்மளுக்கு இந்த பாடலை கொடுத்துருக்காரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பாடலை கேளுங்க. வாங்க இப்போ நம்ம மறுபடியும் பார்ப்போம். நம்மளுடைய ஐம்புலனையும் அடக்கி எங்களை காத்து ரட்சிக்கணும் முருகா. உன்னுடைய சிந்தனை எங்களுக்கு எப்பயும் இருக்கணும். இப்பிறவி இல்லை, எப்பிறவி எடுத்தாலும் உன்னுடைய சிந்தனை எங்களுக்கு இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ நாம் பிறந்திருக்கிறோம். கஷ்டம்னு வரும்போது முருகான்னு கூப்பிட்ட உடனே நம்மளோட கஷ்டங்கள்லாம் பறந்துடுது. இந்த சிந்தனை இருந்தால் தான் கெட்ட கர்மாக்கள் இருக்கும்போதும் முருகா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளை சூழாது. எத்தனை பெரியவங்க சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி கர்மா தொடர்ந்து வரும், நீங்கள் அனுபவிக்காத போக முடியாது. முருகான்ற நாமத்தை சொன்ன பிறகு கர்மா எப்படி வரும் சொல்லுங்கள்? நாம் அந்த கெட்ட கர்மா ஒழிஞ்சிடும். அதை பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாது. பிறவியில் இதெல்லாம் சேர்ந்து வரும், அதெல்லாம் கிடையாது. எனக்கு அவனுடைய திருவருள் இருக்கணும். நான் அடுத்த ஜென்மன் ஒன்று புழுவா பூண்டோ எதுவாக பிறந்தாலும் அந்த முருகனையே நான் நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கர்மா வராது, கெட்ட கர்மா வராது, நல்ல கர்மாக்களே விளையும் அப்படின்னுட்டு நான் சொல்லலை, எனக்கு முருகப்பெருமான் உணர்த்துறாரு. ஏன்னா ஒரு நினப்பு இந்த நினப்பு நமக்கு அடுத்த பிரிவிலையும் வந்தால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? எனக்கு சாப்பாடு இல்லை முருகா, எனக்கு இந்த நேரத்துக்கு சோறு வேணும். நீங்கள் நினைக்கும் போது பகவான் எப்படியோ படி அளக்கிறார், நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்குறார். அந்த மாதிரி எந்த பிறவியில் இருந்தாலும் இவனுடைய சிந்தனை நம்மளுக்கு இருந்தால் நம்மளுக்கு எந்த கெடுதியும் நேராது. ஐம்புலனையும் சுந்தரர் சொல்வார், ஐம்புலனும் அவனையே காண்க. அந்த 5 புலனை அடக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால் எல்லாரும் பாடி வச்சுருக்காங்க. இப்போ நாம்
அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தில் 4வது பாடலை மறுபடியும் பாடுவோம். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலர் இட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோர நிட்டூரனை சூரனை காருடல் சோரியக்க கூற கட்டாரியிட்டு ஓர் இமை போதினில் கொன்றவனே. உருவாய் அருவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எனப்பனே முருகப்பெருமானே, உன்னையே சிந்திக்கிற அனைவருக்கும் நீ எப்போதும் பக்கத்துணையாய் இருக்கணும். என் அப்பனே முருகா 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 குகா சரவணா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.